ஆஸ்திரேலியால ஆட்டம் முடிஞ்சு வின்டர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த டைம்ல இலையெல்லாம் ரோட்ல விழுந்து ரொம்பவே அழகா இருக்கும். இந்த ட்ரீல ஸ்பெசிஃபிக்கா அந்த ஆரஞ்சு கலர்ல இலையெல்லாம் விழுந்து ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நாங்க வந்துட்டு ஃப்ரூட்ஸ் பிக்கிங் இங்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. சீசன் வின்டர் ஸ்டார்ட் ஆனதுனால. லாங் ஹாலிடே இந்த வீக்கெண்ட் இருக்கிறதுனால வந்துட்டு எல்லா ஃபார்ம்லயுமே வந்துட்டு எல்லா இதுவும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஃபார்ம்ல போய் டைரக்ட்டா நம்மளுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் நம்ம பிக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம பே பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துக்கலாம். இன்னைக்கு நாங்க ஃபர்ஸ்ட்டு போயிருக்கிறது வந்துட்டு நட்ஸ் பிக்கிங் தான் போயிருக்கோம். மெக்கடாமியன் நட்ஸ் அண்ட் பீக்கன்ஸ். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. யூசுவலா நம்ம வந்துட்டு ஃப்ரூட்ஸ் பிக்கிங் எல்லாருமே போவோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ போய் பார்க்கலாங்கிறதுக்காக உள்ள போனோம். உள்ள போறப்பவே வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு பேக் குடுத்துட்டாங்க. எப்படி பிரிக்கணும், எப்படி எடுத்து சாப்பிடணுங்கிறதும் சொல்லிக் குடுத்துட்டாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா உள்ள போய் கொஞ்சம் நாங்க நட்ஸ் எல்லாம் பிக் பண்ணிட்டோம். இது வந்துட்டு யூசுவலா நம்ம அங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கோம். மெக்கடாமியன் ஃப்ளேவர்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கோம். நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ட்ரை பண்றோம். அது முடிச்சுட்டு அங்க இருக்கிற நெறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணிட்டு, அடுத்தது பீக்கன் நட்ஸ் பிக் பண்றதுக்காக போயிருக்கிறோம். அதுவும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் தான். இந்த வேற ஃபார்ம்ல இருந்து இங்க நாங்க வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தோம்னா, இங்க எல்லாமே பெரிய பெரிய மரமா இருந்தது. எப்படிடா இதுல பறிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, இதுவும் அப்படிதான். கீழ இருந்துச்சு. அத வந்து நம்ம அந்த இது இலையெல்லாம் கழச்சு கழச்சு எப்படி கீழ கிடக்குதுன்னு பார்த்து அத எடுத்துக்கணும். அங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபேமிலியா வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்துட்டு அந்த மெக்கடாமியன் நட்ஸ் விட இந்த பீக்கன் நட்ஸோட டேஸ்ட் ரொம்ப புடிச்சுச்சு. இது வந்து வால்நட்ஸ் மாரி இருந்தது. அது முடிச்சுட்டு பக்கத்துல பீச்ல வந்துட்டு கொஞ்சம் ஃபிஷிங் பண்ணலான்னு போனோம். ஆதவோட ஃபேவரைட்டே இந்த ஃபிஷிங் தான். ஆனா நாங்க எப்ப போனாலும் எங்களுக்கு ஃபிஷ்ஷே கிடைக்கிறதே கிடையாது. சரி இன்னைக்காவது கிடைக்குதான்னு பார்க்கலான்னு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கும் அன்லக்கி எங்களுக்கு கிடைக்கவே இல்ல ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறமா கிளம்பியாச்சு.